பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 18, 19, 20 3 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைனு தேவையில்லை. ஆப்கான் மருத்துவமனை மீது பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல்னு கொடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்த முக்கியமான நியூஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். நான் சொன்னேன்லப்பா, தேர்தல் நெருங்க நம்மளுக்கு நியூஸ் கொஞ்சம் கம்மியாகிட்டே வருது. சரி, ரைட், ஓகே. 2033 ஆண்டுக்குள்ளே அனைத்து மக்களையும் மருத்துவ காப்பீட்டுக்குள்ளே, இன்சூரன்ஸுக்குள்ளே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிதி அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஆக்சுவலாக எப்படி அப்படின்னா 2024-25 நிதியாண்டில் 58 கோடி பேர் காப்பீட்டு வரம்புக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நம்ம இந்திய அளவில் 58 கோடி பேர் மொத்தம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் மிச்சவங்க எடுக்கல. அதை 2023 ஆண்டுக்குள்ளே நம்ம நாட்டோட மக்கள் தொகை இப்போ 140 கோடினா 140 கோடி பேரும் இன்சூரன்ஸ் வரம்புக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான முயற்சி நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு எது அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடந்த 2022 ஆண்டு ஏப்ரல் முதல் மார்ச் வரை பிரதமரின் முத்ரா கடன் திட்டத்தில் 15.50 லட்சம் கோடி கடன் அளிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த முத்ரா திட்டத்தின் கீழே கடன் தொகை பெற்றதில் 65% பெண் தொழில் முனைவோருக்கு அளிக்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியம். முத்ரா கடன் வழங்கும் திட்டத்தின் கீழே தொழில் முனைவோருக்கு கடன் கொடுப்பாங்கல்ல, அது 65% பெண் தொழில் முனைவோருக்கு கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தப்ப இந்த பாரத் டாக்ஸி 8 கூட்டுறவு நிறுவனங்கள் சேர்ந்து இந்த ஓலா, ஊபர் இதுக்கு பதில் பாரத் டாக்ஸி செயலி அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இது எங்கே அப்படின்னா, டெல்லி, குருகிராம், நொய்டா, ஃபரிதாபாத், காசியாபாத் மற்றும் அகமதாபாத், ராஜ்கோட், சோம்நாத் மற்றும் துவார்கா ஆகிய சில பகுதிகளில் மட்டும் இப்போதைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 21.34 லட்சம் பயனாளர்கள் இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த பாரத் டாக்ஸி ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதாவது ஓட்டுநர்களுக்கு அவங்களுக்கான தொகை சரிவர போய் சேரும். அந்த கமிஷன் இடையில கமிஷன் இல்லாமல், ப்ரைவேட்டு மொபைல் அப்ளிகேஷனோட கமிஷன் இல்லாமல் டைரெக்டாக அவங்களுக்கான பயன் அவங்களுக்கே போய் சேரக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம் தான் இந்த பாரத் டாக்ஸி மொபைல் அப்ளிகேஷன். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு முக்கியமான ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் 2018 தொடங்கியிருக்கு. இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, 70 வயதை கடந்தவங்களும் இந்த ஸ்கீமில் இணைஞ்சிக்கலாம்ப்பா. அதான் இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. இதுவரை சுமார் 12 கோடி குடும்பங்கள் இதில் இணைஞ்சிருக்காங்க இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தந்தைக்கும் குழந்தை வளர்ப்பு விடுப்பு அளிக்க சட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு தாய் மகப்பேறு காலத்துக்காக 12 வாரங்கள் விடுமுறை கட்டாயமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒருத்தவங்க குழந்தைய தத்தெடுக்கும் போதும் அவங்களுக்கு இதே விடுப்பு இருக்குது. சரிங்களா? அதான் அப்போ ஒரு குழந்தைய தத்தெடுக்கும் போதும் உங்களுக்கு இதே விடுப்பு இருக்குது. ஆனால் கேஸ் என்ன ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா, 3 மாதத்துக்கும் குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைய தத்தெடுக்கும் போது மட்டும்தான் அவங்களுக்கு இந்த விடுப்பு தரணும். மிச்ச நேரத்துலலாம் இந்த விடுப்பு தரக்கூடாது. 3 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைகளை தத்தெடுக்கும் போது இந்த விடுப்பு தரக்கூடாது அப்படின்னு சமூக பாதுகாப்பு சட்டம் பிரிவு 60/4 கீழே கேஸ் போட்டிருந்தாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் இதை நிராகரிச்சிட்டாங்க. ஏன்னா ஆர்டிகிள் 21 மற்றும் 14 இது மீறுற மாதிரி இருக்குது. ஏன்னா 3 மாதத்துக்கு கீழே இருக்கவங்களை தத்தெடுக்கும்போது அது லீவுனும் மிச்சவங்களுக்கு லீவ் இல்லை அப்படின்னு சொல்லும்போதும் இந்த மகப்பேறு விடுப்புன்றது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றத மீறுற மாதிரி இருக்குது. அதுபோக குழந்தைகளோட உயிர் மற்றும் உடைமைக்கான பாதுகாப்பு ஆர்டிகிள் 21 ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்த குழந்தையாக இருந்தால் மட்டும்தான் கவனிக்கிறதுக்காக அவங்களுக்கு லீவு கிடையாது. அந்த குழந்தையோட தாய் அட்டாச் ஆகணுன்றதுக்காக தான் மெயினாக அந்த லீவ் கொடுக்குறாங்க. அப்போ குழந்தையை தத்தெடுக்கும் போது அந்த தாய்க்கும் குழந்தைக்குமான நெருக்கம் அதிகரிக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த 12 மாத விடுமுறை மகப்பேறு காலத்தில் பெண்களுக்கு கட்டாயம் தேவை. இந்த 3 மாதத்துக்குள்ளே அப்படின்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க. சரியா? ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இந்த மகப்பேறு அதாவது சமூக பாதுகாப்பு சட்டம் 2020 அதை மட்டும் மெயினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. அடுத்து இந்த பாருங்கள். வெம்பங்கோட்டை அகழாய்வில்
தர்பிடோ வெற்றிட குடுவைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தர்பிடோ வெற்றிட குடுவை இது வெம்பங்கோட்டைன்றது விருதுநகர் மாவட்டம் விஜய் கரிசல் குளம் அப்படின்ற இடத்துல இது நடக்குது. இந்த தர்பிடோ குடுவை அப்படின்றது என்னன்னா, குடுவை வடிவிலான ஒரு பானை. இந்த பானை இருக்குது பார்த்தீங்களா, இந்த பானைப்பா ஆக்சுவலாக இந்த பானையில் வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த ஒயின் ப்ளஸ் ஆலிவ் ஆயில் இதெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி யாருக்காக இந்த பானை செஞ்சுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது வெளிநாட்டுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு மிகப்பெரிய தொடர்பு அப்படின்னு சொல்லி இந்த தர்பிடோ வெற்றிட குடுவை மூலயமா நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. இது எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா வெம்பங்கோட்டை அகழாய்வு. அதே மாதிரி கீழடி உள்பட 8 இடங்களில் அகழாய்வு பணிக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க மத்திய தொல்லியல் துறை. ஸோ 11வது கட்ட அகழாய்வு கீழடியில் நடக்க போகுது. அது போக இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக அப்படியே பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. எந்தெந்த மாவட்டம்னு சொல்லிட்டு எந்தெந்த மாவட்டம் என்னென்ன ஊர் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்கப்பா. இந்த 8 இடத்த அப்படியே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? இது போக நம்ம பிடிஎஃப்லேயும் கொடுப்போம். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேப்பா, ரைட். அடுத்தது பாருங்கள், பாரத் தொழில் மேம்பாட்டு திட்டம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நாடு முழுவதும் 100 தொழில் பூங்காக்களை மேம்படுத்துறதுக்காக 33,660 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்கதா என்னென்னா பாரத் தொழில் மேம்பாட்டு திட்டம். இன்னொன்று 1500 மெகாவாட் உற்பத்தி எரிசக்தி உற்பத்தி திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறிய நீர்மின் உற்பத்தி திட்டங்கள்னா என்னென்னா, பொதுவாக நீர்மின் உற்பத்தி திட்டம்னா ஒரு டேமை கட்டி அந்த டேம்லேருந்து வர்ற தண்ணியிலேருந்து கரண்ட் எடுப்பாங்க, அதான் நீர்மின் உற்பத்தி திட்டம். ஆனால் இது என்ன அப்படின்னா, ஓடுற ஆற்றுல ரெகுலராக ஓடுற ஆற்றுல எந்த டேமு கட்டாமல் ஒரு சின்ன உற்பத்தி நிலையம் அமைச்சு அது மூலயமா கரண்ட் எடுக்கிறதா என்ன அப்படின்னா சிறிய மின் உற்பத்தி திட்டம். டேம் இல்லாமல், சரிங்களா? அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஹீட் ஸ்ட்ரோக் வார்டு அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு வார்டு வைக்க போகிறாங்கப்பா. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த வெயில் காலத்தில் அதிகமாக அந்த நீர் இழப்பு, சரிங்களா, வெப்பநிலை காரணமாக நீர் சத்து இழப்பு, மயக்கம், தலை சுற்றல் இதெல்லாம் ஏற்படுறதுனால இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்ற நோய் உருவாது. இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சரி பண்ணுறதுக்காக மருத்துவமனையில் புதுசாக ஒரு வார்டு வச்சுருக்காங்க, சரிங்களா? ஹீட் ஸ்ட்ரோக் வார்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. வேறு இதில் எதுவுமே நியூஸ் இல்லைப்பா. இந்த 2 நாள் நியூஸ் பேப்பரில் நியூஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனால தான் 3 நாள் நியூஸ் பேப்பரை சேர்த்து நம்ம கொடுக்குறது. இந்த காங்கோ நாட்டில், சரிங்களா, மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோ குடியரசு நாட்டில் அண்மையில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் டேனிஸ் சசோ நுகுய்சா இவர் வெற்றி பெற்றிருக்காருப்பா. ஆக்சுவலாக 1979 இவர் தான் காங்கோ குடியரசு நாட்டோட அதிபர், சரிங்களா? யாருன்னா டெனிஸ் சசோ நுகுய்சா, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? 94.82% வாக்குகளை பெற்றிருக்கிறார். 1979 42 வருஷமாக இவர் ஒருத்தர் தான் காங்கோ நாட்டுக்கான அதிபர், டெனிஸ் சசோ நுகுய்சா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ரைட். அடுத்தது பார்க்கலாம். வேறு எரிவாயு மையங்கள் மீது ஈரான் தீவிர தாக்குதல் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த 3 நாள் நியூஸுன்றது இவ்வளோதான்ப்பா, வேறு இதில் எதுவுமே கிடையாது. சென்னை வானிலை ஆய்வு மைய புதிய தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவானந்த தாமோதர பை அவர் பேர், சரிங்களா? சிவானந்த தாமோதர பை அப்படின்றவர் தான் சென்னை வானிலை ஆய்வு மையத்தோட புதிய தலைவர். வேறு நியூஸ் எதுவும் இல்லைப்பா. இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 2030ஆம் ஆண்டுக்குள்ளே 500 ஜிகாவாட் மரபுசாரா மின் உற்பத்தி எட்டுறதுக்காக இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, 2030ஆம் ஆண்டுக்குள்ளே 500 ஜிகாவாட், சரிங்களா? 500 ஜிகாவாட் மரபுசாரா மின் உற்பத்தி இலக்கை எட்டுறதுக்காக இந்தியா நிர்ணயிச்சிருக்காங்க, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டெல்லி பாரத மண்டபத்தில் மின்சார உச்சி மாநாடு 2026 நடைபெற்றிருக்கு. இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மின்சார உச்சி மாநாடு 2026 எங்கே நடைபெற்றுச்சுன்னா டெல்லி பாரத மண்டபம். உலகின் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் இந்தியா 116வது இடத்துல இருக்குப்பா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆண்டுக்குரியது முதல் இடத்துல இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னா ஃபின்லாந்து. ஓகேங்களா?
தொடர்ச்சியாக 9வது ஆண்டாக ஃபின்லாந்து தான் முதல் இடத்துல இருக்குது. சர்வதேச மகிழ்ச்சி தினம் மார்ச் 20ஆம் தேதி. ஓகே, ரைட். அவ்வளோதான்ப்பா. இதில் வேறு எந்த நியூஸும் இல்லை, முக்கியமான நியூஸ். ஸோ 3 நாளுக்குரிய நியூஸ் வந்து பார்த்தாச்சு. நம்ம மேதகு நடப்பு நிகழ்வுகள் தொகுப்பு 6 மாதத்துக்குரிய தொகுப்பு அடுத்த பேக்கிங் வந்து 23ஆம் தேதி ஈவினிங் பண்ணுவோம்ப்பா. ஸோ விருப்பப்படுறவங்க 8667722090 அப்படின்ற நம்பரை கான்டாக்ட் பண்ணி நம்ம மேதகு நடப்பு நிகழ்வுகள் புக்கு வேணுன்றவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நன்றி.